எல்லா நேரத்துலையும் எல்லா படங்களுமே ஒர்க் ஆகும். இது வந்து இவங்களுக்காக தான் இப்போ படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே சார் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் என்ன சொல்கிறது, ஒரு புள்ளி விவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கணக்கு எடுத்துக்கிறது. அது வந்து கார்ப்பரேட்டில் வந்து என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. பட் உணர்வுகள் வந்து புள்ளி விவரத்துக்கு அப்பாற்பட்டது. இமோஷன்ஸ் வந்து அதுக்கு வெளியில் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லா நேரத்துலையும் எல்லா படங்களுமே ஒர்க் ஆகும். அந்த கண்டென்ட் எப்படி வந்து ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்குது, எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஜென்ஜின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய உணர்வு எந்த வகையில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்டேருந்து மேலே போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஐ மீன் மேலேயோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு பொறுமைங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து ஒரு லென்த்தாக ஒரு ஷார்ட் வச்சோன்னா இப்போது அவங்களுக்கு பார்க்குற அந்த ஒரு கட்டு இல்லைன்னா அவங்களால பார்க்க முடியல. அது பேசிக்காகவே நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் கட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பழக்கம் வந்துடுச்சு. ஸோ லைக் கண்டென்ட்னாலே வந்து இன்றைக்கி கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து 1 மணி நேரம் எடுத்தோம். அவங்க வந்து இல்லை 45 நிமிஷம் ஆக்கிடுங்க, ஏன்னா 1 மணி நேரம் பார்த்தாலே யாரும் அந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களோட பிலீஃப் அது. ஸோ அது வந்து யங் பீப்புளுக்கு கேட்டர் பண்ணோன்னா இந்த அளவுக்கு தான் ஒரு இன்டர்வியூ போனால், இல்லைன்னா அது போகாது அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் வி டூயிங் இட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா சென்னை சில்க்ஸ்.